ஜி.கே. மணி அவர்களை நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். நீ உத்தமனாக இருந்தால் இந்த மருத்துவர் சின்னையாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்கிற. மன்மோகன் சிங் ஆட்சியிலே பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் அவர்கள் சேலம் வந்த பொழுது அன்புமணிக்கு கிடைத்த வாய்ப்பை கூட விட்டுவிட்டு மன்மோகன் சிங் சென்ற பிளைட்லேயே உன்னை தூத்துக்குடி வரைக்கும் அனுப்பியவர் தான் மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள். இதெல்லாம் நீ நினச்சி பார்க்கணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ நினச்சி பார்க்கணும். மருத்துவர் சின்னையாவை நீ சர்வசாதாரணமாக நினச்சிக்கிட்டு சொல்கிற, தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்கிற. நான் மருந்து நிறைய அந்த மருந்து எடுத்துக்கப்பா, டேபிள் மேலே பாரு, உனக்காக நான் மருந்து வாங்கி வச்சுருக்கிறேன். நீ எப்போ கேட்டாலும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் நீ வந்து எனக்கு நோட்டரி வழக்கறிஞரை வச்சு எழுதி கொடுக்கணும். நான் தற்கொலை செய்வதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. ஐயா குடும்பத்திற்கு துரோகம் செஞ்ச காரணத்தினால நானாகவே இந்த மருந்தை வாங்கி குடிச்சிட்டு சாவரமுன்னு நீ சொல்லணும், எனக்கு எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா என் மேலே வழக்கு போட்டு என்ன உள்ளே தட்டி விடுவாங்க. அதனால் கட்டாயம் மருந்து டேபிள் மேலே இருக்குது, அருமையான மருந்து சாப்பிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் வாயில் நுரத்தள்ளி செத்து போயிடுவேன். சரி, அல்லது எனக்கு இது வேண்டாமாங்கிற அரளி விதை அரைச்சி தரேன், சர்க்கரையில் போட்டு, அதுவும் வேண்டாம், ஒடுகுந்தலையை வேவிச்சு தரேன். இதுக்கெல்லாம் ஆனால் நீ நோட்டரி வழக்கறிஞரை வச்சு என்கிட்ட வீடியோ பதிவு பண்ணி எழுதி கொடுத்தீங்கன்னா நான் தரேன், நீ முடிஞ்சிருவேன். ஆனால் ஆஸ்பத்திரிக்கெலாம் கொண்டுட்டு போக மாட்டோம், உயிர் போகுதான்னு பார்த்து அன்ன வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு விடலாம். அடுத்தது, நீ ஐயா சின்னத்தில் நிற்காத உன் பையனுக்கு காங்கிரஸில் சீட்டு வாங்கிட்டு வந்து நீ பெண்ணகரத்தில் நீ நிற்கிற. இது எந்த விதத்தில் நியாயம்? நீ நல்லவனாக இருந்தால் ஐயா சொல்கிற சின்னத்தில் நின்று இருக்கணும். இப்போ என்ன பண்ணுற, ஓட்டுக்காக போறியா? நைட்டில் பாரு, பைக்கில் முக்காடு போட்டுக்கிட்டு போகிறேன், நான் பெண்ணகரத்தில் பார்க்குறேன். கூப்பிட்ட மருந்தள்ளி பிரசிடென்ட் கிட்ட சொல்லிக்கிறேன், வந்தானா ஜி.கே. மணி பிடிச்சி கட்டி போடுறான்னு. உன்னை நைட்டு 12 மணிக்கு முடிச்சு கட்டி போட்டால் கூட என்னை கூப்பிடுவாங்க, நான் வந்துடுவேன். தெரிஞ்சுக்க, நீ விளையாட்டு போல் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. 6 மாதமாக நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற, நீ பேசுறதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறியா? அடுத்தது, உன் மனைவி செத்ததை பற்றி நீ சொன்ன. உன் மனைவி யார் செத்தா? உன் மனைவிக்கு அல்சர் வியாதி இருந்தது. நீ நான்லாம் சரியாக இருக்கிற போது அந்த அம்மா வந்து பார்த்துச்சா இல்லையா? சரியாக வைத்தியம் பண்ணி இருந்தால் அந்த அம்மா சாவுமா? எல்லாத்துக்குமே தெரியுமா? நீ வாரம் ஒரு பூஜையை வைக்கிறதுக்காக தான் உன் பொண்டாட்டி கொண்ட. இங்கே கொண்டியா இல்லையா? மகேந்திரன் எங்க மேட்டூரில் இருக்கிற அந்த இவர் ஈரோடு பவானியில் இருக்கிற மகேந்திரன் உனக்கு என்ன பண்ணுறான்? அங்கே இருக்கிற வாரம் ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து விடுவான். நான் தினம் வாங்கிட்டு வந்து காலையில் சட்டமன்றம் கூடுற போது வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அந்த அம்மாவை கொண்டுகிட்டு வந்து விடுவான். நீ என்ன பண்ணுவேன்? என்ன வந்தீங்கன்னு கேட்பேன். டிரான்ஸ்ஃபர் வாங்க வந்தங்க. தருமகாட்டில் களை வெட்டுற பொம்பளை மேக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டா நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறியா? உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்னம்ப குடிச்சிக்கிட்டியா, ரூம் போட்டியா அப்படின்னு கேட்பேன். இல்லைம்பாங்க, இதான் ஏன் ரூமில் மேலே போய் குடிச்சிக்கம்ப. காவேரி நீ போயிட்டு சட்டமன்றம் வாம்ப. நான் அந்த தம்பி கேட்பேன், உனக்கு சாப்பாடு பண்ணுறவனே. இவருக்கு இதே பொழப்பா போச்சுங்க. இனிமேல் அந்த அம்மாளுக்கும் எங்களுக்கு சாப்பாடு பண்ண சொல்லுவேன். இதே கூத்தியாக வச்சு அவன் பொண்டாட்டி கொண்டு விட்டுறா. டே ஜி.கே. மணி, நீ இதுக்கு இல்லைன்னு சொல்லி மகேந்திரனை கூப்பிட்டு கேட்கலாம். நான் இத்தனை பொறுமையாக இருந்தேன். தேவையில்லாத இனிமேல் ஜி.கே. மணியை வந்து நீ அன்புமணியை சீண்டனா நீ எங்கேயும் நடமாட மாட்டேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீ என்ன கட்சியினுடைய தலைவர், கட்சியவே அழிச்சு விட்டிய. நீ குடிகெடுத்த கோடாரி, நீ ஒரு துரோகி. நீ தமிழ்நாட்டில் மனுஷனாக வாழ்றதுக்கு தகுதி இல்லை.